அழகர் வீட்டிற்கு வந்த பிறகு அந்த வீடு முழுவதும் ஒரு புதிய உயிர் பெற்றது போல் இருந்தது. பல நாட்களாக சோகமும் பதட்டமும் நிரம்பியிருந்த அந்த குடும்பத்தில் மீண்டும் சிரிப்புகளும் சந்தோஷங்களும் மெதுவாக திரும்ப ஆரம்பித்திருந்தன. ராஜாங்கம் வீட்டின் முன் அமர்ந்து கொண்டு அழகரை பார்த்தபடி, "இவன் வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த வீடு உண்மையிலேயே வீடாக இருக்கிறது போல தோணுது" என்று உணர்ச்சியுடன் பேசினார். அவருடைய வார்த்தைகளை கேட்ட சேது அமைதியாக சிரித்தாலும் அவரது மனதிற்குள் பல கேள்விகளும் குழப்பங்களும் ஓடிக்கொண்டே இருந்தன. அதே நேரத்தில் வீட்டில் இருந்த அனைவரும் அழகரையும் மீனாட்சியையும் சுற்றி வைத்து பேசிக் கொண்டிருந்தனர். அந்த குழந்தைகள் வீட்டில் ஓடி விளையாடிய ஒவ்வொரு நொடியும் அந்த குடும்பத்திற்கு மறுபடியும் ஒரு புது நம்பிக்கையை கொடுத்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சியின் பின்னால் இன்னும் வெளிவராத சில ரகசியங்களும் உடையாமல் இருந்த சில உண்மைகளும் மெதுவாக மேலெழ ஆரம்பித்துக் கொண்டிருந்தன. அன்று மாலை ராஜாங்கம் மீண்டும் தனது ஆசையை வெளிப்படுத்தினார். "ஒரு நாள் அழகரும் மீனாட்சியும் நம்ம வீட்டிலேயே ஒன்னா வளரணும், எல்லாரும் சேர்ந்து இருக்கணும், அந்த நாள பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை" என்று கூறியபோது அருகில் இருந்தவர்கள் அனைவரும் அமைதியாகிவிட்டனர். உடனே சேது, "அதப்பற்றி தமிழிடம் பேசணும் அப்பா, அவளும் சம்மதிக்கணும்" என்றார். ஆனால் ஈஸ்வரி அதைக் கேட்டதும் கோபத்துடன், "எதுக்கு பெர்மிஷன் கேட்கணும்? குழந்தைகள் நம்ம குடும்பத்தோட தானே, அவங்க இங்கே வந்தா என்ன தப்பு?" என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு மோகனா அமைதியாக, "ஒரு அம்மாவை விட்டு குழந்தையை பிரிக்கிறது அவ்வளவு சுலபமில்லை. குழந்தைக்கே அம்மாதான் உலகம்" என்று சொன்னார். அந்த ஒரு வாக்கியம் அங்கே இருந்த பலரையும் யோசிக்க வைத்தது. குழந்தையின் மனசு என்ன நினைக்குது என்பதை பெரியவர்கள் எப்போதும் புரிந்து கொள்ள முடியாது என்பதையும் அது நினைவூட்டியது. அதே நேரத்தில் அழகர் பசியால் அழ ஆரம்பித்தான். மோகனா அவனை தூக்கிக் கொண்டு சென்று பால் கொடுத்தார். சிறிது நேரம் கழித்து குழந்தை தூங்கிவிட்டதாக நினைத்து மீண்டும் ஹாலுக்கு கொண்டு வந்தார்கள். ராஜாங்கம் குழந்தையை அன்பாக கையில் எடுத்துக்கொண்டு தாலாட்டு பாடினார். பின்னர் குழந்தையை ஐஸ்வர்யாவிடம் கொடுத்தார். ஆனால் அவள் கைக்கு சென்றவுடனே குழந்தை பலமாக அழ ஆரம்பித்தது. முதலில் யாரும் அதை பெரிதாக கொள்ளவில்லை. ஆனால் சில நிமிடங்களில் குழந்தையின் அழுகை அதிகரிக்க ஆரம்பித்தது. அனைவரும் மாறி மாறி தூக்கி பார்த்தார்கள். சேது, மோகனா, மலர், ராஜாங்கம் என ஒவ்வொருவரும் குழந்தையை சமாதானப்படுத்த முயன்றனர். யாருடைய கையிலும் அவன் அமைதியாகவில்லை. வீட்டிலிருந்த மகிழ்ச்சி ஒரு நொடியில் பதட்டமாக மாறியது. சாவித்ரி உடனே குழந்தையை பரிசோதிக்க ஆரம்பித்தார். "எறும்பு கடிச்சிருக்குமோ, உடம்பில் ஏதாவது காயமா என்று பார்த்தார். உடைகள் எல்லாம் மாற்றி பார்த்தார்கள். பால் சரியா குடிச்சானா என்று பார்த்தார்கள். எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் குழந்தை தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தது. அவன் முகம் சிவந்து போனது. மூச்சு வேகமாகிக் கொண்டே இருந்தது. அதை பார்த்த அனைவருக்கும் பயமாக ஆரம்பித்தது. "இப்படி அழுதுட்டே இருந்தா குழந்தைக்கு கஷ்டம் ஆகிடும்" என்று மோகனா கவலையுடன் கூறினார். ஆனால் யாராலும் அவனை அமைதிப்படுத்த முடியவில்லை. ஒவ்வொருவரின் முகத்திலும் பயமும் குழப்பமும் தெரிந்தது. அந்த சமயத்தில் ஐஸ்வர்யா திடீரென ஒரு விஷயத்தை நினைத்தாள். ஒருவேளை அவனுக்கு அவன் அம்மா நினைப்பு வந்திருக்கும் என்று மெதுவாக சொன்னாள். அந்த வார்த்தையை கேட்டதும் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். உண்மையில் அந்த குழந்தை பல நாட்கள் தன் அம்மாவுடன் இருந்தவன். இப்போது திடீரென அந்த முகம் காணாமல் போயிருந்தது. ராஜாங்கம் கூட அது உண்மையா இருக்கலாம் என்று ஒப்புக்கொண்டார். ஆனால் குழந்தையை மீண்டும் அம்மாவிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற யோசனை வந்ததும் சிலர் தயங்கினர். அந்த நேரத்தில் ஐஸ்வர்யா திடீரென குழந்தையை பார்த்தபடி தமிழின் குரலில் பேச ஆரம்பித்தாள். "அம்மா, இங்கதான் இருக்கேன். தங்கம், அழக்கூடாது, தூங்கணும்" என்று பேசினாள். அந்த குரல் அங்கே இருந்த அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்தது. அதிசயமாக குழந்தை அந்த குரலை கேட்டவுடன் அழுகையை நிறுத்த ஆரம்பித்தது. சில நொடிகளில் அவன் முழுமையாக அமைதியாகிவிட்டான். அந்த காட்சியை பார்த்த அனைவரும் வியப்பில் உறைந்தனர். சேது கூட நம்ப முடியாமல் ஐஸ்வர்யாவை பார்த்து கொண்டே இருந்தார். குழந்தையின் முகத்தில் அமைதி திரும்பியது. சில நிமிடங்களில் அவன் கண்களை மூடி தூங்க ஆரம்பித்தான். அனைவரும் நிம்மதியாக மூச்சு விட்டார்கள். ஆனால் அந்த நிம்மதியோடு சேர்ந்து ஒரு புதிய சந்தேகமும் உருவாக ஆரம்பித்தது. ஏன் அந்த குரல் இவ்வளவு துல்லியமாக இருந்தது? ஒருமுறை கேட்ட குரலை இவ்வளவு சரியாக யாராவது பேச முடியுமா என்ற கேள்வி சிலரின் மனதில் எழுந்தது. பின்னர் மேல் மாடிக்கு சென்ற ஐஸ்வர்யாவை சித்ராவும் ஈஸ்வரியும் தனியாக சந்தித்தனர். "நீ இப்படி முன்னாடி எல்லாருக்கும் தமிழோட குரல பேச வேண்டிய அவசியம் என்ன?" என்று சித்ரா பதட்டமாக கேட்டாள். ஐஸ்வர்யா தானும் பயந்தபடி, "குழந்தை ரொம்ப அழுதுச்சு, வேற வழி தெரியல" என்றாள். ஈஸ்வரியின் முகத்திலும் பதட்டம் தெரிந்தது.
இனிமே கவனமாரு. ஏதாவது சந்தேகம் வந்தா நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை என்று அவள் எச்சரித்தாள். அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை வெளியே நின்ற தாமரையும் சாவித்திரியும் கவனித்தனர். அந்த உரையாடல் முழுவதையும் கேட்க முடியவில்லை. ஆனால் அவர்கள் மூவரின் முகபாவனைகள் மட்டும் போதும் ஏதோ பெரிய ரகசியம் மறைக்கப்படுகிறது என்று புரிந்தது. அன்றிரவு தாமரையும் சாவித்திரியும் நீண்ட நேரம் பேசிக் கொண்டனர். ஏதோ சரியில்ல என்று தாமரை கூறினாள். தமிழ் இந்த வீட்டை விட்டு போன விஷயத்துல நம்ம நினைச்சதை விட பெரிய உண்மை இருக்கலாம் என்றாள். சாவித்திரியும் அதற்கு சம்மதித்தார். அவர்கள் கடந்த சில மாதங்களில் நடந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் நினைத்து பார்த்தார்கள். ஒவ்வொரு முறையும் ஐஸ்வர்யா, ஈஸ்வரி, சித்ரா மூவரும் ஏதோ ஒன்றை மறைப்பது போல நடந்திருந்தனர். அந்த நினைவுகள் அனைத்தும் இப்போது ஒன்றாக சேர ஆரம்பித்தன. சந்தேகம் மெதுவாக நம்பிக்கையாக மாற ஆரம்பித்தது. மறுநாள் தாமரை நேராக சேதுவை சந்தித்தாள். முதலில் அவன் பேசவே விரும்பவில்லை. தமிழைப் பற்றிய எந்த விஷயத்தையும் கேட்க தயங்கினான். ஆனால் தாமரை விடாமல் பேசினாள். நேத்து ஐஸ்வர்யா தமிழோட குரலை பேசினது உங்களுக்கு சாதாரணமா தோணுச்சா என்று கேட்டாள். சேது அதற்கு முதலில் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஆனால் தாமரை தொடர்ந்து கேள்விகள் கேட்க ஆரம்பித்தாள். ஒருத்தர் குரலை இவ்வளோ துல்லியமா பேசணும்னா பல தடவை பயிற்சி எடுத்திருக்கணும். அது எப்படி சாத்தியம் என்ற கேள்வி சேதுவின் மனதில் ஒருவிதமான குழப்பத்தை உருவாக்கியது. அவன் இதுவரை யோசிக்காத கோணத்தில் விஷயத்தை பார்க்க ஆரம்பித்தான். அன்று முழு நாளும் சேதுவுக்கு அமைதியில்லை. அவன் மனதில் தமிழின் முகமும் அவள் சொன்ன வார்த்தைகளும் மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டே இருந்தன. நான் தப்பே பண்ணல என்று அவள் கூறிய அந்த உறுதியான குரல் அவனை துரத்தியது. ஒருவேளை அவள் உண்மையிலேயே நிரபராதியா? ஒருவேளை யாரோ அவளை சதி செய்து வெளியேற்றினார்களா என்ற எண்ணங்கள் அவனை வாட்டின. இரவு முழுவதும் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. அவன் மனசாட்சி அவனை கேள்வி கேட்க ஆரம்பித்தது. தன்னால் ஒரு பெரிய தவறு நடந்திருக்கலாம் என்ற உணர்வு அவனை வதைத்தது. காலை எழுந்தவுடன் சேது அனைவரையும் ஹாலில் கூப்பிட்டான். அவனுடைய முகத்தில் இருந்த கோபத்தையும் உறுதியையும் பார்த்ததும் அனைவருக்கும் ஏதோ நடக்கப் போகிறது என்று புரிந்தது. ஐஸ்வர்யா கூட பயந்து போனாள். அனைவரும் கூடி வந்த பிறகு சேது நேராக அவளை பார்த்தான். நேத்து நீ தமிழோட குரலை பேசினே, அது முதல் தடவையா என்று கேட்டான். ஐஸ்வர்யா தடுமாறினாள். ஆமாமாமா என்று சொல்ல முயன்றாள். ஆனால் சேது அவளது கண்களை நேராக பார்த்தபடி மீண்டும் கேட்டான். உண்மைய சொல்லு. அந்த ஒரு கேள்வி அவளது மன அமைதியை குலைத்தது. ஐஸ்வர்யா தொடர்ந்து மறுக்க முயன்றாள். ஆனால் சேதுவின் கோபம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. நீ பொய் சொல்ற என்று அவன் கத்தினான். அந்த குரல் வீட்டையே அதிர வைத்தது. அங்கே இருந்தவர்கள் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். இதுவரை அமைதியாக இருந்த சேது இவ்வளவு கோபமாக இருப்பதை யாரும் பார்த்ததில்லை. அவன் கேள்விகள் மேலும் தீவிரமானது. தமிழோட குரலை பயன்படுத்தி யாரையாவது ஏமாத்தினியா? உண்மையை சொல்லு என்றான். ஐஸ்வர்யாவின் முகம் வெளுத்துப் போனது. அவள் பேச முடியாமல் நடுங்க ஆரம்பித்தாள். அந்த நேரத்தில் தாமரை முன்வந்து எல்லாவற்றையும் விளக்க ஆரம்பித்தாள். கடந்த சம்பவங்களை ஒன்றன் பின் ஒன்றாக இணைத்து கூறினாள். தமிழின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள், போன் அழைப்புகள், தவறான புரிதல்கள், அனைவரையும் நம்ப வைத்த பொய்கள், இவை அனைத்தும் ஒரே திட்டத்தின் பகுதிகளாக இருக்கலாம் என்று சொன்னாள். அவளது ஒவ்வொரு வார்த்தையும் அங்கே இருந்தவர்களின் மனதில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சேதுவின் முகத்தில் கோபமும் வேதனையும் கலந்திருந்தது. அவன் இதுவரை நம்பிய அனைத்தும் பொய்யாக இருக்கக்கூடும் என்ற உண்மை அவனை உலுக்கியது. இறுதியில் ஐஸ்வர்யா உடைந்து போனாள். இனி மறைக்க முடியாது என்பதை உணர்ந்தாள். அவளது கண்களில் கண்ணீர் வழிந்தது. என்னை மன்னிச்சிடுங்க என்று தொடங்கினாள். அந்த ஒரு வார்த்தை போதும். அனைவரும் உண்மையை புரிந்து கொண்டனர். பல மாதங்களாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த ரகசியங்கள் வெளிவர ஆரம்பித்தன. அவள் செய்த தவறுகளையும் யார் யார் உதவி செய்தார்கள் என்பதையும் ஒப்புக்கொள்ள ஆரம்பித்தாள். அந்த ஒப்புதலை கேட்டதும் வீட்டில் இருந்தவர்கள் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். சிலர் அழுதனர், சிலர் கோபப்பட்டனர், சிலர் பேசவே முடியாமல் நின்றனர். சேதுவுக்கு அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் நம்பிக்கை, காதல், குடும்பம் அனைத்தும் ஒரே நேரத்தில் உடைந்து போனது போல் இருந்தது. தமிழின் மீது தானே அநியாயம் செய்துவிட்டேன் என்ற குற்ற உணர்வு அவனை துளைத்தது. அவன் கண்களில் கோபம் மட்டுமல்ல, வருத்தமும் இருந்தது. அந்த நேரத்தில் அவன் எடுத்த ஒவ்வொரு மூச்சும் கனமாக இருந்தது. அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லப் போறேன் என்ற கேள்வி மட்டும் அவன் மனதில் ஒலித்துக் கொண்டே இருந்தது.
அவனுடைய உலகமே தலைகீழாக மாறியிருந்தது. வீட்டில் இருந்த மற்றவர்களும் அதிர்ச்சியிலிருந்து மீள முடியவில்லை. இதுவரை உண்மையை மறைத்தவர்கள் மீது அனைவருக்கும் கோபம் வந்தது. பல உறவுகள் உடைந்தன, பல நம்பிக்கைகள் சிதறின. ஆனால் அதே நேரத்தில் ஒரு புதிய தொடக்கத்திற்கான வாய்ப்பும் உருவானது. உண்மை வெளிவந்த பிறகுதான் காயங்கள் ஆற ஆரம்பிக்கும். அந்த குடும்பமும் இப்போது அதே நிலைக்கு வந்திருந்தது. பல மாதங்களாக இருளில் மறைந்திருந்த உண்மை வெளிச்சத்துக்கு வந்துவிட்டது. இனி யார் சரி, யார் தவறு என்பதை காலமே நிரூபிக்க வேண்டும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக இருந்தது. தமிழின் வாழ்க்கையை சிதைத்த அந்த சதியின் முகமூடி இறுதியாக கிழிந்துவிட்டது.